ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஞான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, இந்த நாளை காணும்படியான கிருபை கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க. இந்த நாளிலும் நாங்கள் உமக்கு உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். எங்களுடைய போக்கை வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபத்தையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தர் கேட்டு எங்களுக்கு பதில் தந்தல்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான மன்னாவை எங்களுக்கு தந்தருங்க. விசேஷமாக ஆண்டவரே, எங்கள் ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். இந்த காலை ஜெபத்தினுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் தேவ கரம் கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதி சோதனை எடுத்து ஜெபம் நல்லதாகவே. ஆமென், ஆமென், ஆமென். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரம் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசு ஆற்றுனக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாள் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாள் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஒரு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம்.
ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவம் உள்ள ராஜாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மகத்துவம் நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகா உன்னதமானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, அதிகாலையில் இந்த திருடங்கள் கண்டடைவீர் என்று சொன்னதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உன்னதமான தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உளையான சேற்றிலே நடந்து எங்களை தூக்கி எடுத்ததுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா இல்லாதவர்களே இருக்கிறது போல் அழைக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவம் உள்ள ராஜாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வாக்கு மாறாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வாக்கு மாறாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, வழி நடத்துவீராக. உடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். சொல்ல நல்ல பிதாவே. அப்பா, எப்பொழுதும் நாங்கள் பிரேக்கணும், எப்பொழுதும் பிரேக் பண்ண உதவி செய்யணும். நான் கேட்கிறோம், வசனம் படிக்கிற வசனம் அப்பா பாட்டு பண்ணணும், பாடல் எல்லாமே எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. துதிகளாக மகிமை சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க 2 பேரும் சேர்ந்து படிக்கிறீங்க. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறவைகளுக்கும் பறவை போல் இருக்கிறான். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்ற சபையிலும் நிலை நிற்பதில்லை. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நீதிமன்ற வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்க வழியோ அறியும். அல்லேலூயா. இந்த இடத்துல 2 மனுஷனை பற்றி எழுதியிருக்கிறார். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட மனிதன். இன்னொருவன் துன்மார்க்கன், அறியாத மனிதன். சரியா? இப்போ இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவன் செய்ய வேண்டிய வேலை, வெளியே போனா அவன் செய்ய வேண்டிய வேலை துன்மார்க்கருடைய ஆலோசனை, அவன் சொல்ற ஆலோசனையில நடக்கக்கூடாது. அப்போ யாருடைய ஆலோசனை நடக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய ஆலோசனை நடக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன்,
உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? அப்போ அவருடைய ஆலோசனை நடக்கும். துன்மார்க்க உலகத்தில் இருக்கிற மக்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் சொல்ற வார்த்தைகளுக்கு வேதம் செவி சாய்க்கிறதுல நாமும் செவி சாய்க்கக்கூடாது. சரியா? ரெண்டாவது, பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் ஒரு காலத்தில் இயேசுவை அறியாத காலத்தில் நம்ம கூட இயேசு அறியாத பாவம் செய்கிறவங்களா இருந்தோம், பொய் பேசுகிறவங்களா இருந்தோம், இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போது மறுபடியும் அந்த இதில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, மற்றபடி எந்த ஒரு தீமையான காரியத்தில். ஏன்னா தீமைக்கு ரொம்ப கர்த்தர் தீமையை வெறுக்கிறார்கள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தை கொடுக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறதுனால தீமையை விட்டு விலகுவதே கர்த்தர் பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லப்படுது. தீமையை விட்டு விலகணும். ஒரு தீமை நடக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்த விட்டு விலகிடணும். சரியா? அந்த இடத்துல நம்ம போய் நிற்கக்கூடாது. தேவையில்லை, நமக்கு அது தேவைப்படும். மூணாவது, பரியாசத்தால் உட்காரம் இடத்தில் உட்காரக்கூடாது. நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட மனிதர்கள் உலகத்தில் பலருக்கும் பரியாசத்தாக இருப்பாங்க. ரெண்டாவது, குடிச்சிட்டு போயிடுவாங்க, அவங்க இஷ்டத்தை படி இருப்பாங்க. அந்த இடத்த அவங்களோடலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? உட்காந்து பேசிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ நம்மளுடைய பழக்கம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். எப்போ இருந்தாலும் அந்த சிந்தனையில் நமக்கு அதான் ஓடிட்டு இருக்கணும். கர்த்தருடைய பைபிள், கர்த்தருடைய வேதவசனம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் வரணும். கர்த்தருடைய வேதத்தில் இதே மாதிரி இரவும் பகலும் எப்போ நம்ம நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பைபிளை வாசிக்கணும். சரியா? வாசிக்கணும். அடுத்தது, அப்போ தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். மூணாவது சொன்னாரு, அப்போ தான் நீங்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போட்டிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. ரைட்டா? அப்படி இருக்கும், அப்படி செய்யணும். ஆனால் துன்மார்க்கு அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே முதல் வசனத்தில் வருஷம் துன்மார்க்கு அவங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. சும்மா காற்று வரும்போது பறந்து போகிற பேப்பர், அந்த பலர் அது மாதிரி பறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல. ஆகையால் துன்மார்க்க நீதிவான் திருப்பிலும், துன்மார்க்க நியாய திருப்பிலும், பாவிகள் நீதிவான் சொல்ல நினைவிப்பதில்லை. அவங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரமாட்டாங்க, நியாய திருப்பில் வரமாட்டாங்க. சரியா? ஆகையால் கர்த்தர் நம்மை பற்றி அறிந்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் நம்மளை பற்றி அறிஞ்சிருக்கிறார், தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. நம்ம யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால துன்மார்க்கர்கள் அவங்களுடைய வழி அழிஞ்சு போயிடும். ஆனால் கர்த்தர் நம்மளே தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 6 வசனத்தை நல்லா எனக்கு மனசில் வச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கும்போது நோட்டில் எழுதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜோமனுமா மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துன்மார்க்கருடைய வழியோ அழியும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்களை குறித்து என் தேவன் அறிந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, அப்பா, நீர் எங்களை நினைத்திருக்கிறேன், நீர் எங்களை அறிந்திருக்கிறேன், நீர் எங்களை வழிநடத்துகிறேன், நீர் எங்களை தாங்குகிறேன், நீர் எங்களை தப்புவிக்கிறேன், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீர் எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தா, பொல்லாப்புக்கு விலக்கி காரண எங்களை நாங்கள் துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காமல் பார்த்துக்கோங்கப்பா. ஆண்டவருடைய பாவிகளுடைய வழியில் நாங்கள் நிற்காமல் பார்த்துக்குங்க. பரியாசக்கார உட்கார இடத்துல நாங்கள் உட்காராமல் இருக்கிறோம். ஆண்டவரை அதில் எங்களை பாதுகாத்து கொடுங்க. எங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் நாமும் மகிமைப்படுவதாக, எங்கள் வாழ்க்கை மூலமாக நீங்கள் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவன் நல்லதாக நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல